வெங்கடேஷ், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதலமைச்சருடைய உரை நேற்று திரு கேசிவி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கிறது, மாவட்ட தலைவர்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கான ஒரு பதிலாக இதை பார்க்கணுமா, இல்லை வந்து ஓவராலாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து முதலமைச்சர் கொடுத்தார்? முதலமைச்சருடைய உரை வந்து 1967 தான் அவங்க கட்சியினுடைய கொள்கை. அது மத்தியில் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இது எப்பப்போ வந்து அவங்களுக்கு போர் அடிக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த பிரச்சனையை உள்ள கொண்டு வருவாங்க. திடீர்னு வந்து என்ன சார் முதலமைச்சர் பேசியிருக்காரு? ஆமாங்க, இப்போதைக்கு அது தேவையில்லாத இல்லைங்க. இன்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் படி உலக நாடு, நம்ம இந்திய நாடு எப்படி நடைபெற்று கொண்டிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ சட்டசபையில் ஒரு இந்த நாள் அதுக்கான நாள் அப்படிங்கிறதுனால அது அவருடைய கருத்துங்க. அது ஒரு கருத்து. இப்போதைக்கு நாட்டுக்கு அது தேவையில்லாத ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு தான் என்னுடைய வாதம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாங்கமாகட்டும் கான்ஸ்டியூஷன் படி தான் செயல்பட முடியும். அதை மீறி யாரும் செயல்பட முடியாது. நீங்கள் சொன்னதுனால இதையே நான் முன்வைக்கிறேன். இந்த நவோதயா பள்ளிகள் ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வரேன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சில தீர்ப்புகளை சொன்னாங்க தமிழக அரசுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களும் ஒரு மாவட்டத்திலையும் நீங்கள் இடத்தை தேர்வு செய்யணும். மத்திய அரசு கொடுக்கிற திட்டங்களை நீங்கள் திணிப்பு என்று கருதாமல் வாய்ப்பு என்று பயன்படுத்தி கொள்ளணும். இதெல்லாம் உச்சநீதிமன்றம் சொன்னது. எங்களுடைய உச்சநீதிமன்றத்துக்கு உங்கள் மொழி பற்றை கொண்டு வராதீர்கள். உச்சநீதிமன்றம் சொன்னது. என் மாநிலம், என் மண், என் ஆட்சி, என் மக்கள் சொல்றதை முதல்ல விடணும். கூட்டாட்சி தத்துவின் அடிப்படையில் தான் நீங்க செயல்படணும். இதை நான் சொல்லலை, தனிப்பட்ட நபரா. உச்சநீதிமன்றம் நவோதயாவுடைய பள்ளிக்கூடங்களை திறக்கிறதுக்கான திமுக அரசாங்கத்துக்கு பார்த்து கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம காங்கிரஸ் நண்பர் விஜய் சார் சொன்னாரு, திமுகவும் காங்கிரஸும் பயங்கர இணக்கமாக இருக்காங்க, அவங்க தான் பாஜகவுக்கு சிம்ம சம்பவமாக இருக்காங்க அப்படின்னா, ஏன் திமுகவை சேர்ந்தவர்கள் பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி பேசியப்போ இப்போ ஒரு 8 பேர்லேருந்து 10 பேர் சஸ்பெண்ட் ஆகிறப்ப திமுக காரங்க ஏன் சஸ்பெண்ட் ஆகலை? இணக்கமாக இருக்கிறவங்க ஏன்? நான் கேட்கல, உங்கள் மாணிக்க தாக்கூர் தான் கேட்குறாரு. நேற்று நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். வேளாண்மை பட்ஜெட் பண்ணுறப்ப எல்லாரும் துண்டை அணிவிச்சிட்டு இருக்காங்க, பச்சை துண்டு. காங்கிரஸை சேர்ந்தவர் யாருமே அணியலை. ஏன் அணியலை? தன் எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்கங்க. இது ஏன் அணியலை? அதுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதனால் வரையும் நகையும் சதையுமா இருந்த நீங்கள் இதுல என்ன எதிர்ப்பு பதிவு செய்யறீங்க? ஆமாங்க, திமுக காரங்க பட்ஜெட் பிரசன்ட் பண்றாங்க. அரசு அமைச்சர் வேளாண்மை பட்ஜெட்ல எல்லாரும் திமுக கூட்டணி கட்சியில் இருக்க எல்லாரும் பச்சை துண்டை போடுறாங்க. ஆமா, காங்கிரஸை தேர்ந்தவர் 18 எம்எல்ஏகள் ஒருத்தர் கூட செல்வ பிறந்தகை உட்பட அந்த துண்டை நிராகரிச்சு போடாம இருக்காங்க. எதிர்ப்பு தாங்க காட்டுறாங்க. நாங்க அப்படிதாங்க பேசுவோம். எதிர்ப்பு தான் காட்டுறாங்க. ஒட்டுமொத்த சபையே இருக்கு 133 ஆதரவு பெற்ற எம்எல்ஏக்கள். அவங்க எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமா பச்சை துண்டை பத்தி பேசுறப்ப நீங்க ஏன் போடலன்றப்ப ஏன் போடல? நீங்களே பதில் சொல்லுங்க, எனக்கு தெரியல. மாண்புமிகு காங்கிரஸை சேர்ந்த நண்பர் சொல்லணும், ஏன் அவர் பச்சை துண்டை போட மணியை மறுக்கிறார்? பதில் சொல்லணும். பராசக்தி படம் ஒரு படம் இப்பொழுது ஏன் எடுத்து அதை வெளியிட வேண்டிய தேவை என்ன? காங்கிரசினுடைய நிலைப்பாட்டை இப்பொழுது மொழிப்பற்றை காங்கிரஸ் எப்படி இந்தியை திணிச்சதுன்றத இப்ப பட்ட பரிவதமா இண்டு இடுக்கு சந்து முந்தெல்லாம் எதுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும்? இப்போதைக்கு அதனுடைய தேவை என்ன? இதனால் வரை 67 ஆட்சி புரிஞ்சிட்டு வரீங்க. 5 6 முறை ஆட்சி அமைச்சிருக்கீங்க. காங்கிரஸோட கூட்டணியில் ஆட்சி செஞ்சிருக்கப்ப இதனால் வரை எடுக்காத அந்த படத்தை இப்பொழுது அவசர கதியில் எடுத்து அதை பொது வழியில் கொண்டு வர தேவை என்ன? அப்படி கொண்டு வந்தாலும் அதில் முதலமைச்சர் பக்த வளர்ச்சலத்தை ஒரு பெரிய எதிரி மாதிரி நீங்கள் சித்தரிப்பு பண்ணுறீங்க. அப்போ காங்கிரஸ்காரர்கள் ஒருத்தருக்குமே அது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? இதே இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1967 நடக்கிறப்ப அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக காங்கிரஸை சேர்ந்த சி சுப்பிரமணியமும் அழகேசனும் ராஜினாமா பண்றாங்க மத்திய அமைச்சர்கள். அதையே அந்த படத்தில் நீங்க கோடிட்டு காட்டல. இது நான் கேட்கவில்லை, இதெல்லாம் விஜய் கேட்கணும். நான் கேட்டுட்டு இருக்கேன், இதெல்லாம் விஜய் சார் கேட்கணும். இல்ல அவங்க வந்து அந்த படத்திலேயே வந்து இந்திரா காந்தி அவர்களை ஏன் சரியாக காட்டவில்லை, ப்ரொஜெக்ட் பண்ணது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அவங்க செஞ்சாங்க. அந்த போராட்டத்தை நீங்கள் யாரோ 1935 திராவிட கழகம் திமுக ஆரம்பிச்சிட்டாங்களா? 35 ஆரம்பிச்ச போராட்டத்தை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அவங்க போராட்டம் மாதிரி. அது உள்ள வர விரும்பல. இன்றைக்கு அவசர கதியாக அந்த படத்தை வெளியிட வேண்டிய தேவை என்னன்னு தான் கேட்கிறேன். அப்ப காங்கிரஸை நீங்க டேமேஜ் பண்ணுன்ற நோக்கத்தில் தானே இருக்கு திமுக. அந்த படத்தை யார் எடுத்தாங்க? நீங்க சொல்ல முடியாது வெளியாலாம் எடுத்தாங்க சொல்ல. திமுகவுடைய அவங்களுடைய பினாமி படத்தில் இன்னும் குறிப்பிட்டு உடச்சி சொல்லலாம், டாஸ்மார்க்குடைய 10 ரூபாய் பணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அது. இன்னும் 2 படம் எடுக்க போறாங்க பெரிய பட்ஜெட்ல. சரிங்களா? அப்ப இந்த படத்தில் இவ்வளோ சில விஷயங்கள் காங்கிரஸ் வந்து ராஜினாமா பண்ணது, மற்ற விஷயங்கள்லாம் கோடிட்டு காட்டாம இவர்கள் பண்ண சாதனை, இவர்கள் தான் அந்த இந்திய எதிர்ப்பு சொந்தக்காரர் மாதிரி பண்ணி அந்த படத்தை ஒட்டுமொத்தமா யாரை நீங்க டேமேஜ் பண்றீங்க? காங்கிரஸ்காரர்களை. இப்ப நீங்க சொல்றீங்க மாணிக் தாக்கூர் இன்னைக்கு ஒரு ட்விட் போட்டிருக்காரு. விஜய் சாருக்கு தெரியுமான்னு தெரியல. பாரதியாருடைய கவிதைகளை மட்டும் மேல ட்விட்டில் மேற்கோள் காட்டி கீழே எதுவுமே பதிவு பண்ணல. தேடி சோறு தினம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி நரைக்கூடி பருவம் ஏதி பல கூற்றுக்கு இறையன பிணமாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ போட்டிருக்காரு. அதுக்கு என்ன பதில்ன்றதை அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க வந்து சாதாரண ஒரு எம்எல்ஏ ஆனா போதும், எம்பி ஆனா போதும், பெஞ்ச தேய்ச்சி விட்டு இருக்கிற மாதிரி
சாதாரணமாக ஒரு மனுஷனா பிறந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், செத்தோன்னு என்னால் இருக்க முடியாது. கிழவனாய் என்னால் சாக முடியாது. ஏன் சார் இப்போ 2024 வரைக்கும் அவங்க சொல்லல, எதுவுமே பேசலையே சார். அப்போ 2024 அதான் நாங்களும் மாணிக்க தாக்கிட்ட கேட்குறோம். திடீர்னு 3 தடவை எம்பி ஆகிட்டு திடீர்னு வந்து நான் காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, 1967 ஏன் கட்சியை நீங்கள் வளர்க்கல அப்படின்னு நாங்களும் தான் கேட்குறோம். ஓகே. அப்போ இன்னொன்று மாணிக்க தாக்கர் சொன்ன விஷயத்தில் திமுக காரங்க எப்படி சலிச்சிட்டு இருக்காங்கன்னா, திமுக செய்த அனைத்து தீய செயல்களுக்கும் நாங்கள் துணை போய் கெட்ட பெயரை நாங்கள் வாங்கி வைத்திருக்கிறோம். ஆத்தென்டிசிட்டி இல்லாம நீங்க வாட்டி பேச ஏங்க நீங்க ஏங்க ஆத்துறீங்க பாருங்க, எடுத்து நான் பொய்யா சொல்றேங்க. திமுக செய்த சட்டப்பூர்வமான ஒரு பதிவு இல்ல, ஒரு பதிவு நீங்க பதிவு திமுக செய்த எல்லா செயல்களுக்கும் அவர்கள் கிட்டத்தட்ட எப்படி சொல்றோம்னா அவர்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்க வேண்டியது, சிலுவையை நாங்கள் சுமக்கிறோம். அதான் இன்டைரக்டான பேச்சு. அப்ப எதை சொல்ல ஒரு குறிப்பிட்ட வருடத்தை மட்டும் சொல்லியிருந்தார். நான் சொல்றது நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் அவர் சொன்னது அவர் பொறுப்பேற்க மாதிரி ஆயிருமா? இன்டைரக்டா 2G தாங்க அவர் சொல்றாரு. டைரக்டா இன்னைக்கு மன்மோகன் சிங் ஆட்சி எடுத்து எதுக்கு 2G வழக்குனால தான் நடந்தது 2014. அதை தாங்க அவர் கோடிட்டு காட்டுறாரு. நீங்க செஞ்ச தப்புனால நாங்க பண்றோம். அது உங்களுக்கு புரியாம இருக்கல, எனக்கு அது என்னுடைய அறிவுக்கு அதுதான் புரியுது. நீங்கள் செய்யற எல்லாத்துக்கும் நாங்க வந்து இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னோட அறிவுக்கு தான் புரியுது. அப்புறம் இன்னொன்று ஒரு சொல்றாரு என்னன்னா, நான் என்ன கான்ட்ராக்ட்காரன்ட்ட லஞ்சம் கேட்டேனா, டெண்டர்ல போய் நின்று கமிஷன் கேட்டேனா? அப்ப என்ன அர்த்தம்? திமுக கூட்டணிகளை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் டெண்டர்ல லஞ்சம் கேட்கறாங்களா, கமிஷன் கேட்கறாங்களா? அதான் அர்த்தம். யாருக்கு டெண்டர் எடுக்கறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சியில டெண்டர் எடுக்கறாங்க. நான் சொல்றது பாருங்க, அவர் சொன்ன அர்த்தத்தை நான் உங்கள்ட்ட பதிவு செய்றேன். நான் சொல்றது அவர் போடுறாரு, நீங்க ஒரு புது அர்த்தம் கற்பிக்கிறீங்களா? அவர் சொல்றதா உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். அவர் என்ன சொல்ற, நான் லஞ்சம் கேட்கலனா அப்ப என்ன அர்த்தம்? இல்ல என் மேல் கரை இல்லன்னு அர்த்தம். இல்ல என் மேல் கரை இல்லன்னு சொல்றது தான் அப்படி சொல்றது சார். வெங்கடேஷ் சொல்றாரு நான் சுத்தமானவன் அப்படின்னு சொன்னா மத்தவனால அசுத்தமானவன் அர்த்தமா? நான் சுத்தமானவன் சொன்னா பிரச்சனை இல்ல, நான் லஞ்சம் கேட்கிறேனா தயவுசெய்து கேள்வி. அவர் என்ன சொன்னா, கமிஷன் வாங்குகிறேனா? அப்படி என்னது இன்னுத்த வாங்குறான் தானே அர்த்தம் சார். அவரை பத்தி ஒரு கொஸ்டின் வருது, நீங்கள் வந்து இப்ப கேட்கறவங்க யோகியனா உத்தமனா அப்படின்னு கேட்கும்போது நான் என் மேல நீ ஒரு கரை இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொன்னதுக்கே வர என் மேல கரை இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் வந்து உத்தமன், லஞ்சம் வாங்க மாட்டேன், கமிஷன் வாங்க மாட்டேன், பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நான் லஞ்சம் கேட்கிறேனா, நான் டெண்டர்ல கமிஷன் வாங்குகிறேனா அப்படின்னா இன்னொருத்தர் வாங்குறாங்க தாங்க அர்த்தம். எனக்கு நான் ஆழ்ந்த தமிழ் படிச்சவன் இல்லை, உங்களோட அறிவார்ந்த தமிழ் புலமை எனக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என் அறிவுக்கு எட்டிய தமிழ் புலமையை தான் உங்கள்கிட்ட சொல்றேன். இதுதான் எனக்கு புரிஞ்சது, சரிங்களா? அப்ப இந்த இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகும் நாங்கள் ஜெல்லாகிறோம், நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம்னு சொல்லி இப்போ கேசிபி கிரீஷோடங்கிற சொல்லி டெய்லி ஒரு வீரவசனம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் தாவேக்காவுக்கு வந்து விசில் கிடைச்ச அடுத்த நிமிஷம் விஜய் கூட எக்ஸலத்துக்கு போல பிரவீன் சக்கரவர்த்தி போடுறாரு, விசில் பறக்கட்டும் உலகமெங்கும் விசில் பறக்கட்டும் போடுறாரு. பதிலே இல்லை. வாழ்த்து செய்தி சார், வாழ்த்து செய்தி தானே சார். சொல்றது கேளுங்க. அதுக்கு முன்னாடி தான் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி ராகுல் காந்தி நடந்த மீட்டிங்ல எடுக்கிறாங்க. பொதுவெளியில் அங்கிருந்து கார்கே ஒரு மெசேஜ் பண்றாரு, செல்வப்பிரபு கூட்டணி போறேன்னு சொல்லல. இல்ல தாவேக்காவுடன் கூட்டணி போனா நீங்க சொல்ற கூட்டணி பத்தி சொல்லுங்க. யாரும் பேச சரி. இப்போ நீங்க இதுக்கே வரேன், சரி நீங்க சொன்னதுக்கே வரேன். அங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், RS பாரதி வைக்கிற அடுத்த 5000 ரூபாய் கொடுத்த அடுத்த நிமிஷம் அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்னன்னா, நாங்க 5000 ரூபாய் கொடுத்து எங்களுக்கு ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி விட்டோம், சரிங்களா, உயர்த்திட்டோம். எங்கள் கூட்டணியில் இருக்கவங்க சீட்டு அதிகமாக வேணும், ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்குலாம் கேட்கக்கூடாது, கொடுக்கறத வாங்கிட்டு கம்முன்னு இருக்கணும் சொன்னாரா இல்லையா அவர்? அதுக்கு எதிர்வினை ஆட்டிருக்காங்களா காங்கிரஸ் சேர்ந்தவங்க? கொடுக்கறதை வாங்கி கொண்டு நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதான் வாங்கிக்கிறோம், மறுபடியும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்குலாம் வர முடியாது, நாங்கள் 5000 கொடுத்து எங்களுக்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி விட்டோம். அரசு பாய் சொன்னார்ல, அதுக்கு தானே பிரவீன் சக்கரவர்த்தி இன்னொரு பதிவு போட்டுட்டாரு. 5000 ரூபாய் கொடுத்து விடும்போது அது நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் அதுதான் வர, நீங்களே வந்துட்டீங்க. அது 9 மாநிலங்களில் இந்த மாதிரி 5000 ரூபாய் கொடுத்த மாநிலங்களில் 4 மாநிலம் தான் வென்றெடுத்திருக்கோம், 5 மாநிலங்கள் தோல்வியை தெரிவிக்கிறது. 5000 கொடுத்ததுனாலே நீங்கள் வென்றெடுக்க முடியும்னு தயவு செய்து கனவு காணாதீங்கன்னா பதில் சுட்டு போடுறாரு. இவ்வளோ முரண்பாடு கிடையிலையும் இந்த கூட்டணி ஜெல்லாவும் ஜனநாயகம். அதுதான் அவங்க சொல்றாங்க, எங்கள் கட்சிக்குள்ள முரண் இருக்கிறது, ஆனால் நாங்கள் ஜனநாயகமா இருக்கிறோம் சார். பேச்சுவார்த்தை அனைத்து பக்கம் வரக்கூடிய இது இயல்பானது தானே. ஒரு மதுரை வடக்கு தொகுதியில ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த மீட்டிங்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி காரிய கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பிரந்தையை கேட்டா எனக்கு அதை பத்தி தெரியாது, ஒத்த வரியில முடிக்கிறார், தெரியாது, ரைட்டா? அங்க என்ன மீட்டிங்ல போடுறாங்க, இந்த வடக்கு தொகுதியில் நாங்கள் தான் நிக்க போறோம், அதுக்கு ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறார். நான் கார்கேட்ட பேசிட்டு முதல்ல அவர் நிக்கிறேன்னாரு, அப்புறம் வந்து நான் தேர்தல் இனிமேல் போட்டியிட மாட்டேன்னு சொல்லி நான் கார்கேட்ட டைரக்டா பேசி நான் வேட்பாளர் அறிவிச்சேன், நாங்க பூத் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம், நாங்க வேட்பாளர் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திருப்பி அங்க போய் அங்க காங்கிரஸும் திமுக தொண்டர்களும் ஜெல்லாய் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? ஏங்க தளபதி என்ன சொன்னாரு, மதுரை வடக்கு தொகுதியுடைய எம்எல்ஏ என்ன சொன்னாரு? நீங்க சொல்ற கணக்குப்படி இப்போ ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஒரு அலையா இருக்கக்கூடியவர்கள் சின்ன சின்ன முரண்கள்ல அல்லது பேச்சுவார்த்தைகள்ல அவங்களுக்கான கோரிக்கைகள்ல
நாம வைக்கின்ற போது எப்படி அதிலிருந்து விலகி போவாங்கன்னு நீங்க எப்படி ஒரு அசம்ஷனுக்கு வரீங்க? மேலோட்டமா இப்போ வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சேர்றாங்களா சேர மாட்டாங்களா அது உள்ள வர முடியல, அது கட்சியோட உட்கட்சி பிரச்சனை. ஓகே, நான் சொல்றது நீங்க வந்து கீழ் லெவல்ல இறங்கி குட்டையை குழப்பிட்டீங்க. கீழ் லெவல்ல இறங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டதிலும் ஆள் மனதிலையும் நம்ம திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்து போய் நம்ம ஒரு 80 இடத்துல நிற்க போறோன்ற அந்த ஒரு ஈகர்னஸை கொண்டு வந்துட்டீங்க. கீழே இருக்கவங்க எல்லாரும் தீர்மானம் நிறைவேற்ற மாட்டாங்க. திருப்பரங்குன்றம் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, திருப்பூர்ல தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, அங்கங்க கூட்டணி அடிச்சு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறான். யாரு வேணுகோபால் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு வர்றாரு, போஸ்டர் அடிச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ஒட்டுறான். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டோம், நீங்கள் அடித்தால் நாங்கள் திருப்பி அடிப்போம், உங்ககிட்ட நாங்கள் பணம் காசு கேட்கல, கமிஷன் கேட்கல, லஞ்சம் கேட்கல, என்னமா கேட்கிறோம், அந்த மரியாதை கேட்கிறோம். நல்ல கேட்டீங்க, மரியாதை கேட்கிறோம். இந்த பதிவுகளுக்கெல்லாம் சேர்த்து தான் முதலமைச்சர் பதில் சொல்லி இருக்கிறார். அது ஒத்துக்கறேங்க. அப்படின்னு அப்படியே நான் கேக்குறேன். அவர் வேற காந்தி ஒன்றாக இருக்கிறார், இல்ல அவர் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறார். நான் கேக்குறது ஒரே தான். ஆனா ஒரு நிமிஷம், முதலமைச்சரும் ராகுல் காந்தி ஒண்ணா இருக்காங்க. மாற்றே பத்தி பேசுறாங்க. அண்ணாமலை ஜெயலலிதாவை கன்விக்ட்னு சொன்னார்ல, கன்விக்ட்னு சொன்னாரா இல்லையா? அண்ணாமலை ஜெயலலிதாவை கன்விக்ட் சொன்னாரா, இந்துத்துவவாதின்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கான பதில சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதாவை கன்விக்ட் அவங்க வந்து ஒரு இந்துத்துவவாதின்ற கருத்துக்களை வச்சாரா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்க கற்பனையில நீங்க புனையப்பட்டதெல்லாம் சொல்லிட்டே இருப்பீங்க. தெளிவான விளக்கத்தை சொல்லியாச்சு. தெளிவான விளக்கத்தை சொல்லியாச்சு. கூட்டணி கட்டாய கூட்டணி ஒண்ணு வச்சிட்டு இருக்கீங்க. மிரட்டி இடி சிபிஐ பயப்படுறீங்க. என்ன பதிவு பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. காங்கிரஸ்காரருக்கு பயந்தா, காங்கிரஸ்காரருக்கு பயந்தா. மாணிக் தாகூர் போய் காட்டுங்க. மானம் உள்ள ஒரு காங்கிரஸ்காரர் மாணிக் தாகூர். நான் சொல்றேன், மானம் உள்ள ஒரு காங்கிரஸ்காரர் மாணிக் தாகூர். அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் என்ன சொல்ற சரியா? இன்னைக்கு அருமையா விட்டு போட்டுருக்காருங்க. தேடி சோறு தின்னு உங்களை மாதிரி சாக மாட்டேயா, என்னைக்கு நான் நிப்பேன் போட்டுருக்காரியா? அப்பதான் அது மானம். 22ஆம் தேதிக்கு மேல 22ஆம் தேதி சுப்பிரமணிய சாமி இல்ல சார், 22ஆம் தேதிக்கு மேல சார் சுப்பிரமணிய சாமி சார் ஒரு நிமிஷம் டென்ஷன் நீங்க சொன்ன கதையெல்லாம் நான் கேட்கலையா? சுப்பிரமணிய உலகத்துல சுத்துறீங்களே கேட்கலையா? உலகத்துல மோடிக்கும் ஒண்ணுமே தெரியாது சொன்னாரு. சுப்பிரமணிய சாமி அமித்ஷாக்கு ஒண்ணுமே தெரியாது சார் சார் அத சொல்லுங்க விஜய் சார். ஏங்க நீங்க புனையப்பட்டதா உங்க கற்பனைவாதத்தை பேசிட்டு இருக்கீங்க. உங்க கற்பனையா பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க உங்க கற்பனையா பேசுறல கேட்டு பாயிண்டோட பேசுறேன். விட்டு கொடுத்தத பேசுறேன். நிறைய கற்பனை அவர் உங்களை அசிங்கப்படுத்துறாரு. நடுவுல குறுக்கிடாதீங்க. ரைட் ரைட் நாங்க பேசுறோம். இல்ல நடுவுல குறுக்கிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அதே சார் சார் ஒரு நிமிஷம் நாங்க இருக்கு. சரி ரைட் நீங்க கூட கற்பனையா ரைட் 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 கருத்துக்களை பேச சரி 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 ஹோல்ட் அந்த காமெடியை நான் கேட்டு ரசிக்கலையா? சார் ரைட் காமெடியை நான் கேட்டு ரசிக்கலையா? சார் சார் கம்முனுங்க. சார் ப்ளீஸ் காமெடில உங்களோட எங்கிட்ட சார் சார் உங்க காமெடி கிடையாது. நீங்க காமெடி பார்லிமென்ட்ல பண்ணிட்டீங்க. சாட்டையால அடிச்சீங்களே அதோட காமெடியா? தமிழ்நாடே சிரிச்சது. சாட்டையால அடிச்சீங்களே. சாட்டையால அடிச்சிட்டீங்களே. தனியா நீங்க பேசுங்க. ரைட் ரைட் இல்ல பத்தி பேசுனாங்க. ரோட்ல நின்னு சார் சார் ப்ளீஸ் கூட்டணி கட்சி இல்ல பத்தி இவங்க பேசுனாங்கனா இதே காங்கிரஸ் கூட்டணி திமுகவோட கூட்டு சேர்ந்து 1,50,000 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு வச்ச இலங்கை தமிழர்களை கொண்டு வச்ச கட்சியோட தான் இவங்க கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லுவேன்ல. அதெல்லாம் இப்போ நீங்க சொல்லுவேன்லங்க. இந்திரா காந்தி மண்டே உடைச்சார், பாஜக மண்டே உடைச்சார். இந்திரா காந்தி அவர்களே மண்டே இல்ல வேண்டாம் 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 இந்திரா காந்தி அவரே மண்டையை உடைத்தது யார்? அன்னைக்கு நெடுமாறன் இந்திரா காந்தி அம்மையார் மண்டையை உடைச்சிட்டு இந்திரா காந்தி அம்மையார் கைது செய்யப்பட்டு திருப்பி இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சு நேருவின் மகளே வருக பராசக்தி படத்துல கழுவி ஊத்துறான். அதுக்காக துப்புல இங்க காங்கிரஸ்காரங்க நீங்க என்ன இந்த வார்த்தை அந்த வார்த்தை ப்ளீஸ் 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 கழுவி ஊத்துறாங்க. கழுவி பராசக்தி படத்தை பாருங்க. பராசக்தி படத்தை தயவு செய்து சார் சார் கழுவி ஊத்துறாங்க. சார் 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 வெங்கடேஷ் சார் 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 அந்த வார்த்தை சொல்லுங்க. பராசக்தி படம் பாத்தீங்களா? நோ 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 சார் சார் ப்ளீஸ் நீ அந்த வார்த்தை தயவு செய்து எடுத்து அவர் குறுக்கிடுறாரு. குறுக்கிடுறக்க எதை வேணா பேச கூடாது இல்லையா? குறுக்கிடுறாங்கறக்க எதை வேணா பேச கூடாது. வெங்கடேஷ் குறுக்கிட்டீங்கன்னா நாலு வளம் மீறி தான் பேசுவேன். ஏன் நேரத்துல இது குறுக்கிட்டு பேச கூடாது இல்ல? சொன்ன காமெடில நான் கேட்டேன்ல. நீங்க அவைனா காமெடியா பேசுறாங்க கேட்டேன்ல. நீண்ட பயணப்பட்டவர் இப்படி பேசலாமா? எவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்தாரு கேட்டேன்ல. நீங்கள் நீண்ட பயணப்பட்டவர் இவ்வளவு தூரம் பேசலாமா? சரியானதா இருக்கா? வாய் அடைங்க. நீங்க என்ன பேச விடுங்க. நீ பேசுங்க. அதுக்காக வந்து தவறான வார்த்தைகள் பயன்படுத்த கூடாது. முரண் இல்லாம பேசுங்க. நீங்க பேச இடையில வரீங்க.
நோட் பண்ணி நான் நோட் பண்ணி வச்சு ஒரு பதில் சொல்லுங்க. நோட் பண்ணி பதில் சொல்லுங்க. இடையில ஏங்க, நான் Right. வச்ச claims நான் substantiate பண்ண முடியும். நீங்க வச்ச ஒரு claim Right, right. Please, substantiate please, பண்ணுங்க. நீங்க காமெடியா பேசுறீங்க. வெங்கடேஷ் சார். யாரு? வெங்கடேஷ் சார், நீங்க second உங்களை please. பார்த்து நானே சிரிக்கிறேன். Right, right, please, please. நானே சிரிக்கிறேன். சார், சார், இல்ல, please. கட்சிக்காரங்கள் சாட்டையால அடிச்சீங்களே, நானே இந்த கட்சிக்காரர்கள் சிரிக்கிறேன். திமுகவை பற்றி என்னென்ன சொன்னாங்கன்றதை நான் முன்வைக்கிறேன். Right, sir. ட்விட்டா முன்வைக்கிறேன், அவர் Right. போட்ட எக்ஸ்ட்ரா பதிவு எது? முன்வைக்கிறேன், open பிரவீன் press சக்கரவர்த்தி media ல சொல்ல ED முன்வைக்கிறேன். சரி, okay, okay. எல்லாம் நான் முன்வைக்கக்கூடிய நிறைய- காரணம். நிறைய செய்தி. இதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு விளக்கம் Sir, கொடுங்க. right. Open media ல வெங்கடேஷ். Sir, 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 please, sir. அதுக்கான Hold on, hold on. விளக்கத்தை காமெடி கொடுங்க. பண்ணாதீங்க. Sir, sir, please, சார், please, sir. பராசக்தி பாருங்க. Sir, right.